إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வாழ்வு தரும் வரலாறுகள் என்கின்ற தலைப்பில் ஒரு தொடராக நாங்கள் சில சம்பவங்களின் ஊடாக மார்க்கத்துடைய அடிப்படைகளையும் ஃபிக்ஹுகளையும் கொஞ்சம் படித்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் முதலாக சஹீஹுல் புகாரியிலே 344வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தியை, அந்த அழகான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த சம்பவத்தின் ஊடாக நமக்கு சில அக்கீதாவுடைய செய்திகள், சில ஃபிக்ஹுடைய செய்திகள், சில வரலாறுகள் நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். இந்த சம்பவம் என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்த களம் என்ன அப்படி என்று சொல்லி அந்த ஹதீஸில் என்ன செய்யலாம் வரல. அவருடைய எல்லா அறிவிப்புகளை தொகுத்து பார்த்து தான் இந்த சம்பவத்தை நம்ம சொல்கிறோம். அதில் எதுலேயுமே அதாவது என்ன யுத்தம் அப்படி என்று சொல்லி அதில் வரல. ஆனால் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வடக்காக சென்ற ஒரு பயணம் அப்படி என்று சொன்னால், ஒன்றில் ஹைபரிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற நேரமாக இருக்க வேண்டும், அல்லது தபூக்குடைய யுத்தமாக இருக்க வேண்டும், மூத்தாவுடைய யுத்தமாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் என்ன செய்யலை, கலந்து கொள்ளவில்லை. அப்போ ஹைபர் அல்லது என்ன, அதாவது தபூக் யுத்தம், அந்த யுத்தமாக அது இருக்கணும். இந்த யுத்தத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற நேரத்தில் புரிஞ்சுக்கணும். நம்ம அரபிய தீபகற்பத்தை எடுத்துக்கணுங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஓமான், இந்த அதாவது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய யமன், அதுக்கு அடுத்ததாக என்ன, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா, இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இதனுடைய அதாவது கிழக்கு பகுதியில் பாரசீகம் இருக்கும், வடக்கு மட்டும் என அதாவது மேற்கு பகுதியில் அதாவது கிறிஸ்தவ உலகம், ரோமர்கள் என்ன செய்வார்கள், ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு சார்பான அரபுகளாக இரண்டு அதாவது கோத்திரத்தினர்கள் இருந்தார்கள். அவர்களை சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சார்பாக இருந்தவர்களை கசாசினாக்கள் அப்படின்னு சொல்வார்கள். கசாசினாக்களும் அடுத்தது பாரசீகத்துக்கு சார்பாக இருந்தவர்களை மனாதிராக்கள் அப்படின்னு சொல்வார்கள். இவங்களை தாண்டி தான் இவர்கள் அந்த கிறிஸ்தவ உலகத்தோடு, இந்த பாரசீக உலகத்தோடு என்ன செய்வாங்க, முழுமையான ஒரு அதாவது அந்யோன்யமாக இருப்பார்கள். எந்த யுத்தத்தையும் நம்ம நடத்துவதாக இருந்தால் இவர்களோடு ஒரு சண்டை முடிஞ்சு தான் அடுத்த பகுதியாக என்ன செய்யலாம், அந்த பாரசீகத்துக்கு போகலாம். அதே மாதிரி தான் இவர்களோடு ஒரு சண்டை முடிந்தால் தான், மனாதிராக்கள் இந்த கசாசினாக்களோடு ஒரு சண்டை முடிஞ்சால் தான் அடுத்த பகுதிக்கு என்ன செய்யலாம், போகலாம். அப்போது அரேபிய தீபகற்பத்துக்குள்ளே ஆங்காங்கே இருந்தவர்கள் யாரப்போ, அரபுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், அல்லது மஜூசிகளாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அந்த மதத்தை தழுவி கொண்டிருந்தாங்க. இவர்களோட சின்ன சின்ன கபீலாக்களாக, கோத்திரங்களாக, சின்ன சின்ன குழுமங்களாக அவர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இவர்களை தாண்டித்தான் நம்ம யாரை போகணும், அதாவது இந்த ரோமர்களோடு யுத்தம் செய்வதாக இருந்தால் அதை கடந்து தான் என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போக வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் அவர்களுக்கு அதாவது கையாட்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்போ படைகள் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அதாவது நேர கிறிஸ்தவ உலகத்தோடு மோதிய அந்த யுத்தம் மூத்தா யுத்தம். அந்த மூத்தா யுத்தத்துக்கு அதாவது முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கிட இந்த சின்ன சின்ன கபீலாக்கள், சின்ன சின்ன கோத்திரங்கள் என்ன செய்யும், இருந்து கண்டிருக்கீங்க. அவங்க முழுசாக யாருக்கு ஆதரவாளர்கள், முழுமையாகவே அந்த அதாவது கிறிஸ்தவ உலகத்திற்கு ஆதரவாளர்கள். அவர்களுடைய அந்த ஃபண்டில் தான் இவங்க என்ன செய்வாங்க, செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி தான் இந்த மனாதிராக்கள் என்றவர்களும் பாரசீக ஆதரவாளர்களாக இருந்தார். பாரசீகம்னா இன்றைய ஈரானும் ஈராக்கும் அன்றைய ஆதரவாளர்களாக அவங்க இருந்தாங்க. இப்போ இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சின்ன சின்ன படைகள் அனுப்பி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன யுத்தங்கள் செய்வார்கள். இப்போ பெரியோர் யுத்தத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லாம் இந்த சின்ன சின்ன கோத்திரங்கள் இருப்பாங்க. முழுமையாக இதெல்லாம் வெற்றி அடைந்து கொண்டு விட்டு அங்கே போகலை. சின்ன சின்ன கோத்திரங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கத்தான் ரசூல் அங்கே எங்கே போகிறாங்க, அதாவது அந்த தபுக் யுத்தம், மற்ற யுத்தங்கள்லாம் நடக்குது. இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு அர்த்தமும் இல்லை, இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டாங்கன்னு அர்த்தமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இவங்களை ஃபஸ்ட்டு என்ன செய்யலை, சட்டை செய்யாமல் அங்கே முன்பக்கத்துக்கு போகிறாங்க. இவர்களுடைய இடைஞ்சல்கள் இருந்து கொண்டு தான் என்ன செஞ்சது இருந்தது. இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
நமக்கு இதில் 1-2 சம்பவங்கள் தெரியும். இது ஒரு பெரிய சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹருடைய நேரத்தை அடைகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க நினைக்க, நம்ம நேற்று படித்த அடிப்படையிலேயும் அந்த நேரம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ரசூல் தூங்க நினைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தன்னை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, அதாவது எழுப்புறதுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாங்க, தூங்கினாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுப்புறதுக்கான பொறுப்பு இதில் கொடுக்கப்பட்டதாகவும் வேறொரு யுத்தத்தில் கொடுக்கப்பட்டதாகவும் இருக்குது. அல்லாஹு அலம். தூங்கிட்டாங்க. தூங்கினா ஹதீஸில் வருது எப்படி என்று சொன்னால், முதுகில் சூரியன் பட்ட நேரத்தில் தான் அவங்களுக்கு முழிப்பே வருது. முதுகில் சூரியன் பட்ட நேரத்தில் தான் எல்லாருக்கும் எனது முழிப்பு வருது. அந்த செய்தியில் வரக்கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குகிற நேரத்தில் அந்த சஹாபி அதை எப்படி அறிவிக்கிறான்னு சொன்னால், வகானா வகாஅத்தன், அதாவது நாங்கள் ஒரு தூக்கம் தூங்கினோம், லா வகாஅத்த அஹ்லா மின்ஹு லில் முசாஃபிர், அந்த மாதிரி ஒரு தூக்கம் ஒரு பிரயாணிக்கு அதை விட ஒரு இன்பம் கிடையாது. அப்படி ஒரு தூக்கம் எங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது. அந்த அறிவிப்பில் வரது என்னென்னு சொன்னால், சில பிரயாணங்கள் நம்ம டயர்டர் உச்சகட்டத்தில் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் தூங்குறது என்ன செய்யும், அவ்வளோ இன்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்பமான ஒரு தூக்கம் எங்களுக்கு என்ன செய்யுது அங்கே வந்தது. நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் தூங்கி விட்டோம். எல்லாருமே முழித்தது எப்போ அப்படின்னு சொன்னால், சூரியன் என்ன, அதாவது முதுகில் பட்ட பொழுது தான் நம்ம முழித்தோம். முழித்ததில் 4 பேர் முழிச்செலும்புறாங்க, 4 பேர் முழிக்கிறாங்க. அதில் 4வது ஆளை மட்டும்தான் அறிவிப்பாளர்கள் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. 4வது ஆள் யாருன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 1வது யார், 2வது யார், 3வது யாருன்னு வரல. சில அறிவிப்புகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க, எழுப்பினாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்ப வேண்டாம் என்று என்ன செய்தார், சொன்னார். காரணம் என்னென்றா, நபி அவர்கள் ஏதோ ஒரு காரணமாக தூங்கி கொண்டிருக்கலாம், வஹி இறங்கி கொண்டிருக்கலாம், வேறொரு காரணமாக நபி அவர்கள் லேட்டாக இருக்கலாம், அதனால் எழுப்ப வேண்டாம் என்றார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க. எழும்பியதில் இருந்தே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ன செய்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி என்ற அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பக்கூடாது அபூபக்கரை நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பினார்கள்ன்றது ஒரு காரணம் என்ன செய்யுது இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து எழும்புகிறார்கள். விழித்து எழும்பின உடனேயே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே இப்படி நடந்துட்டு, பெரிய ஒரு தவறு என்ன செஞ்சுட்டு நடந்துட்டுன்னு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்தோம், சொன்னோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின உடனே என்ன சொன்னாங்கன்னா, லா தைர, பிரச்சனை இல்லை, இன்னஹு லைஸ ஃபின் நௌமி தஃப்ரீதுன், தூக்கம் போனதில் உங்களுக்கு என்ன குற்றம் கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தண்ணீரை கொண்டு வருமாறு சொன்னார்கள். உதுவெடுக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வருமாறு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் இருந்து என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுத்தார்கள். எல்லோரும் என்ன செய்தார்கள், உதுவெடுத்தார்கள். உதுவெடுத்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டாம், நம்ம அதாவது தொழக்கூடாது, அதாவது இந்த இடத்துல நம்ம தொழ வேண்டாம், இர்தஹிலு, போங்க கொஞ்சம் முன்னுக்க போங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் முன்னுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல சைத்தான் எங்களோட என்னது தொழுது விட்டு, சைத்தான் எங்களோடு தூங்கி விட்டான், சைத்தான் எங்களோடு என்ன தூங்கி விட்டான்னு ரசூலுல்லாஹி தங்கி விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அடுத்த பகுதிக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அதான் சொன்னார்கள். அதே போல் என்ன, அதாவது சுன்னத்து தொழுதார்கள், இகாமத் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுதார்கள் அப்படி என்ற செய்தி வருது. இதில் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு அப்பப்போ சில ஃபிக்குகளை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். நான் டைம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபிக்குகளை கடைசியில் என்ன செய்வேன், கொஞ்சம் நோட் பண்ணுவேன். டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக நான் இந்த இடத்துல அதையும் சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு சொல்கிறதாக இருந்தால், ஒரு மனிதன் இன்னும் 1 ஹவர் இருக்குது, முழுமையான டயர்டில் இருக்கிறான்டா தூங்கக்கூடாதுன்றது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் என்ன மிகவும் நெருக்கமாக இருக்குது. அதாவது நம்ம 4:30 ஃபஜ்ர்னா ரசூலுல்லாஹ் தூங்குறது ஒரு 3:30 தான். அப்போ ஒரு மனிதனுக்கு அதாவது கடுமையான ஒரு தூக்கம் இருந்தால் எழுப்புறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுட்டு அவர் தூங்குறது என்னது பிழை இல்லை என்றது அதில் தெரியுது. அதே போல் எழும்பிய உடனேயே சில வேலைகளுக்காக கொஞ்சம் லேட் ஆகிறது பிழை இல்லை. டைம் பிந்திட்டேன்டா, டைம் பிந்திட்டு அப்படின்னா ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு உடனே இங்கே தொழுங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் முன்னுக்கு என்ன செய்ய போங்கன்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அப்போ இன்னும் லேட் ஆகும். அப்படி பயணம் போகிறதா இருந்தால் இன்னொரு 1/2 மணி நேரம், இன்னொரு 1 மணி நேரம் என்ன செய்ய கொஞ்சமாவது லேட் ஆகும். கொஞ்சம் அந்த பக்கம் போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க அப்படி என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் நம்ம ஒரு கவனத்தோடு எல்லா ஏற்பாடும் செய்த பின்னால் நமக்கு அதாவது தொழுகை என்ன மிஸ் ஆகுமாக இருந்தால் அதில் நம்ம குற்றவாளிகளாக என்ன செய்ய மாட்டோம், ஆக மாட்டோம் என்று தெரியுது. அதே போல் கவலையான சம்பவங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்கிறது என்ன
ஒரு சுண்ணால உண்டு அப்படின்றது நம்ம என்ன செய்யுது தெரியுது. அதே போல் நியாயமான ஒரு காரணமாக ஒருத்தர் தூக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கிறது சுண்ணா எடுத்துருக்கு. காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஒரு தேவை இருக்கலான்றா. அப்போ நோயாளியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், அவர் கொஞ்சம் தூங்கினா அவருக்கு நல்லது அப்படின்ற நிலைமை இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம், விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு செய்தி. இது மாதிரி நிறைய ஃபிக்ஹுகள் என்ன செய்யலாம், நம்ம இதில் புரிந்து கொள்ளலாம். இப்போ அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அதான் சொல்லப்பட்டு சுன்னத்து தொழுது. அப்போது ஃபஜ்ருடைய அந்த நேரம் முடிஞ்ச பின்னால் நம்ம தொழுவதாக இருந்தாலும் கூட சுன்னத்து தொழுகை நேரம் பிந்திட்டு சொன்னால், இப்போ வக்துக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படி என்று சொன்னால் நம்ம அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஃபஜ்ர் மட்டும் தான் தொழலாம்ன்றா கட்டாயம் முதலாக என்ன செஞ்சுடணும், ஃபஜ்ரை தொழுதுறோம். வக்து பிந்திட்டு அப்படின்னு சொன்னால் முன்பின் சுன்னத்துக்களோட சேர்த்து தொழுவது என்ன ஆகுமானது அப்படின்ற செய்தியை இதில் என்ன செய்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக தொழுது முடிஞ்சோடனே ரசூலாங்க பார்க்குறாங்க, ஒரு ஆள் வந்து தொழாமல் உட்காந்துக்கிறார். அப்போ ரசூலாங்க கேட்குற ஏன் எங்களோட தொழலை அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறாரு, என்ன நான் வந்து ஜுனுபாலி ஆகிட்டேன், அப்போது எனக்கு குளிக்கிற அளவுக்கு என்னது, அதாவது தண்ணீர் இல்லை, எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, அதனால தான் நான் இப்படி என்ன செஞ்சேன், நான் தொழாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சிலருக்கு தண்ணீர் என்ன கிடைக்கவில்லை, பலருடைய தண்ணீரை பகிர்ந்து கூட அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இவருக்கு அந்த அளவுக்கு குளிக்கிற அளவுக்கு தண்ணி என்ன இல்லை, அவங்க உதவெடுத்து முடிச்சிட்டாங்கன்னா குளிக்கிற அளவுக்கு தண்ணி இவருக்கு என்ன இல்லை அப்படின்னு என்ன செய்யுது தெரியுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தயமும் செய்தால் என்ன போதுமானது, நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டத்தில் வந்து தயமம் செய்திருந்தால் போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கின்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியிலிருந்து ஒரு மனிதர் குளிக்கக்கூடிய நிலைமை இருந்து அவருக்கு குளிக்கவோ உதுவெடுக்கவோ தண்ணி ஒன்று இல்லை அப்படின்ற நிலைமை இருந்தால் அவர் என்ன செய்யலாம், தயமம் செய்யலாம். தயமம் என்றது நம்ம உதுவுக்கு எடுக்கிற அதே தயமம் தான். அதாவது நிலத்தில் என்ன, அதாவது கையை வைத்து மண்ணில் கையை வைத்து அதை தட்டிவிட்டு என்ன இந்த வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு முகத்தை என்ன அதே அதை கையால் தடவி விடுவது. இவ்வளோட என்ன செய்யுது, குளிப்புக்கும் தான் உதவுக்கும் தான் அது என்ன முடிந்து விடுகிறது. இந்த அளவு கொண்டு போகிறதில்ல, இந்த அளவோடு என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். இது உங்களுக்கு குளிப்புக்கு போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கின்ற செய்தியை பார்க்கிறோம். இது இந்த பயணத்தில் என்ன செய்து நடக்குது. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பயணிக்கிறாங்க. இப்படி பயணம் போகிற நேரத்தில் அவங்களுக்கு இப்போ தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த அந்த தண்ணீரில் அவங்களுக்கு உதுவெடுக்க போதுமாக இருந்தது, குடிப்பதற்கு தண்ணி இல்லைன்னு இருந்திருக்கணும். அல்லது குடிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தாங்க, பயணத்தில் என்ன செஞ்சுட்டு இப்போ அவங்க வந்த பயணத்தில் அதை என்ன செஞ்சுட்டு காலி ஆகிவிட்டது. குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உதுவெடுக்க தண்ணி இருக்குது அப்படி என்று சொன்னால் தயமம் செய்யலாம். குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உதுவெடுக்க தயமம், அந்த தண்ணி வந்து உதுவெடுக்க மட்டும்தான் என்ன செய்யும் போதும் என்கிற நிலைமை இருந்தால் அப்போ ஒன்றில் குடிக்கணும் அல்லது என்ன செய்யணும் உது எடுக்கணும். இந்த நிலைமை இருந்தால் அவர் என்ன செஞ்சுக்கலாம், அந்த தண்ணீரை குடிக்க பயன்படுத்தி விட்டு தயமம் செய்து கொள்ளலாம். அதே போல் வாங்கித்தான் உது எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு 5 ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து தான் என்ன செய்யுது, ஒரு பொட்டில் வாங்கி தான் அவர் அதான் உது எடுக்க வேண்டியிருக்கணும் என்றாலும் அவர் என்ன செய்யலாம், தயமம் செய்யலாம். வாங்க வேண்டிய கடமை என்ன இல்லை. அதுபோல் இன்னொருவற்றை போய் அடுத்த வீட்டில் கேட்டு தான் தண்ணி என்ன எடுக்க வேண்டியிருக்கணுமா இருந்தாலும் இவருக்கு அந்த கடமை என்ன இல்லை. தண்ணீர் அவருக்குரிய எல்லைக்குள்ளே அவருக்குரிய அந்த இதுக்குள்ளே இருக்கணும், தேடி போய் பயணம் செய்து எடுக்க வேண்டும் எந்த அவசியமும் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டம் வந்த உடனேயே இப்போ தண்ணீர் இல்லை அப்படின்னா இடையில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க, போதாத நிலைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, ஆனால் இப்போ தண்ணீர் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னொருவரையும் அனுப்புகிறாங்க. அதையும் அந்த அறிவிப்பாளர் மறந்துட்டார். அவுஃப் என்ற அறிவிப்பாளர் அந்த 4 பேரில் 3 பேரை மறந்த மாதிரி இவரே மறந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு இன்னொருத்தரையும் அனுப்புகிறாங்க, தண்ணியை தேடிட்டு வாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் மதீனாவுக்கும் மேற்பட்ட அந்த வடக்கு பகுதியில் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, தண்ணி தேடி போகிறாங்க. அங்கே அப்படி போன நேரத்தில் ஒரு தேடி போகிறாங்க, எங்கேயும் தண்ணி கிடைக்கல. அப்போது ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க, ஒரு ஒட்டகத்தில் வைக்கிறாங்க. அவங்க ஒட்டகத்தில் இந்த பக்கம் ஒரு தோல் பையில் தண்ணீர், இந்த பக்கம் ஒரு தோல் பையில் தண்ணீர் இருக்குது. அவங்க 2 காலை என்ன ஒரு பக்கத்துக்கு போட்டுக்கன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்மணி. அப்போ அங்கே போய் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, தண்ணி எடுத்தது எனக்கும் அந்த தண்ணி எடுக்கிறதுக்குரிய தூரம் என்னன்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவுன்னாங்க. அவ்வளோ தூரத்தையும் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ உங்களோட இருந்த மக்கள் எல்லாம் எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன, அதாவது வெளியே போய்க்கிறாங்க, அவங்கெல்லாம் வெளியே போயிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. இவங்களும் ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஊரில் இல்லை. யார், அந்த பெண்மணி அந்த ஊரில் இல்லை, கொஞ்சம் ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க. இவங்களோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர்களும் ஊரில் இல்லை. இப்போது அதாவது அலிர் நான் பார்க்குறேன், இனி தண்ணியை தேடி போய் என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வாங்க போவோன்றாங்க. யார்கிட்ட, அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாங்க, வாங்க கிளம்பி போவோண்டு, இந்த நபர்கிட்ட போவோன்னு சொல்கிறாங்க. எங்கே போக பண்ணுறீங்க, எங்கே கூப்பிட்றீங்க, எங்கே போகிறதுக்குன்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போவோம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போவோன்னு சொல்கிறாங்க.
அப்போ அந்த பெண்மணி கேட்குற அந்த மதம் மாறின அவரான்னு கேட்குறாங்க. ஹாத சாபி அல்லது யுகாலு லஹு சாபி, மதம் மாறினாரே அவரான்னு கேட்குறான். அப்படின்னா அந்த செய்தி ஃபுல்லாக அங்கெல்லாம் என்ன செஞ்சு இப்படி தான் ஒருத்தர் மதம் மாறிட்டார் மக்கால, அவர் மதீனா போயிட்டார், குடும்பத்தை பிரிச்சுட்டார், ஊரை பிரித்து கொண்டு போய் என்ன செட்டில் பண்ணி என்ன மூலம் அரபுகளுக்கு இடையில யுத்தத்தை ஏற்படுத்தி பெரிய ஃபித்னாக்காரராகிறார், மதம் மாறி இப்படியான ஒரு செய்தி தானே பரவி இருக்கும். அந்த மதம் மாறின நபர்கிட்ட அசாபி அல்லது யுகாலு லஹு சாபி, அந்த மதம் மாறினன்னு சொல்கிறாங்களே அவர்கிட்டயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமாம் அவர்கிட்ட தான்றாங்க. என்ன அவரிடத்தில் தான் மதம் மாறி தாண்டிக்கிற அது அவரிடத்தில் தான் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அந்த பெண்மணியும் வாராங்க. அந்த பெண்மணியும் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவங்களோட செயல்பாடும் அவரோடு வந்தவர்களுடைய செயல்பாடும் ஒரு நேர்மையாக நம்பிக்கையாக இருந்ததுனால தான் அந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். அப்போ அந்த ஒட்டகத்தை அப்படியே மாற. அப்போ இதில் ஒட்டகத்தை வந்து என்ன, அதாவது ஓட்டி கொண்டு வந்தது யார், அந்த பெண்மணி தான். அந்த பெண்மணி தான் ஒட்டகத்தை என்ன செய்கிறாங்க, ஓட்டி கொண்டு வராங்க. அதை யாரும் சஹாபாக்கள் தவறுன்னு சொல்லவும் இல்லை, பிழைன்னு என்ன செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ரைட். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்தவுடன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பெண்மணியை வந்து அதிலிருந்து இறக்குங்கன்றாங்க. விஷயத்தை ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன பின்னால் அந்த பெண்மணியை வந்து அந்த ஒட்டகத்துலேருந்து இறக்குங்கன்றாங்க. இது பெண்ணுக்கு இதில் இப்போ எந்த என்ன விருப்பம் கிருப்பம் எல்லாம் எதுவும் இல்லை. விஷயம் நடந்துட்டு அந்த பெண்மணியை இறக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பாத்திரம் ஒன்று கொண்டு வாங்கன்றாங்க. இனா அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் கிழக்கு மாநிலத்தில் ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனாம் ஏனமண்டு, அது சில இடங்கள்லையும் தமிழ்நாட்டிலையும் சொல்லுவாங்க ஏனமண்டு. அந்த ஏனமண்டா இனான்னு சொன்னால் பாத்திரம், பெரிய பாத்திரம், ஓரளவுக்கு பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு என்ன தண்ணி எடுத்துக்கங்க அப்படி என்று சொல்லி தண்ணி விடுறாங்க. கீழ் பக்கத்தை மூடி விட்டுட்டு மேல் பக்கத்தை திறந்து விட்றாங்க. மேல் பக்கம்தான் நிரப்புறது, விளங்கிட்டா? கீழ்ப்பக்கத்தால் தான் தண்ணி எடுக்கணும். கீழ்ப்பக்கத்தை மூடிட்டு அதில் என்ன செய்யும், அதை கட்டு போட்டுருவாங்க, தோல் பை தானே கட்டு போட்டுருவாங்க. மேல் பக்கம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பயன்படுற, அதை திறந்து விட்டாங்க ரசூலுல்லாஹ். தண்ணி கொட்டன்னு என்ன செய்யுது, தண்ணி கொட்டுது. மக்கள் வந்து எடுத்துக்கிட்டுலாம் போகிறாங்க, மக்கள் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, தண்ணிக்கு எடுத்துக்கொள்கிறாங்க, உது எடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க, இந்த பகுதியிலையும் எடுத்துக்கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த ஜுனுபாலிக்கிறாரே அவரை கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு தண்ணி எடுத்து குளிச்சிக்கங்கன்னு சொன்னாங்க. தண்ணீர் எடுத்து நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவரை அழைத்து சொல்கிறாங்க, நீங்கள் எடுங்க குளிச்சிக்க, உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்து குளித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனிதரும் தண்ணீர் எடுத்துக்கொள்கிறார். இப்போ இதிலிருந்து இன்னொரு ஃபிக்ஹ் நமக்கு தெரியுது என்னென்னு சொன்னால், தண்ணீர் கிடைக்கும் வரைக்கும் அவர் அடைகிற சுத்தம் வந்து தற்காலிகமான சுத்தம் தான், அவருக்கு கிடைச்சிக்கிற தற்காலிகமான சுத்தம். அவர் தயமம் செஞ்சிட்டாரன்றதுக்காக வேண்டி முழுமையாக அவர் சுத்தம் அடைச்சா இனி குளிக்க தேவையில்லைன்ற அர்த்தம் அல்ல. எதுக்கு ஒரு ஆதாரம் கேட்டிங்கன்னா இதுதான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே தயமம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் என்ன, உங்களோட சுத்தத்துக்கு போதுமான குளிப்புக்கு போதுமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. தயமம் வந்து அதாவது முறியாது. தயமம் வந்து நம்ம எப்படி உதவு முறியுமோ அது மாதிரி தான் உதவு முறியும். தயமம் வந்து எப்படி நம்ம உதவு முறியுமோ அது மாதிரி தான் என்ன செய்யும், அதாவது தயமும் முறியும். உதவு எப்படியெல்லாம் முறியுமோ அது மாதிரி தயமும் முறியும். அதே நேரம் தண்ணீர் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், குளித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்து ஒரு ஆதாரமாக இருக்குது. அதுக்கு அடுத்த பகுதியாக இப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துக்கொண்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அந்த பெண்மணி செய்தியில் எப்படி வருது, நான் பார்த்து கண்டிக்கிறேன், மக்கள் தண்ணீர் எடுக்கிறாங்க, போகிறாங்க, வாராங்க, எனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் போயிட்டு, எனக்கு நான் வந்து என்னது அதை கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ஆனால் ஆச்சரியமான விஷயம் எனக்கு கண் முன்னால் நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ தண்ணி அங்கே இருக்கலை. தண்ணி வந்து அப்படி அள்ளி எடுத்துக்கிட்டு போயிட்டே ஒரு அற்புதம் நடக்குது. அது வந்து ஒரு அற்புதம் நடக்குது, மக்கள் எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். நானும் மிகைக்கப்பட்டு அப்படியே என்ன செய்கிறேன், அந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறேன், மக்கள் எடுத்துக்கிட்டேன். இது நடக்க என்ற உள்ளத்திலிருந்து இவரை பற்றி உள்ள தப்பெண்ண என்ன செஞ்சுட்டு மதம் மாறியவர் அப்படி என்கின்ற அந்த எண்ணம் வந்து உள்ளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு போக போயிட்டு என்ன நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குது, அற்புதமாக நடக்குது. இவ்வளோ பேருக்கு அட்லீஸ்ட் 4-5 படைப்பிரிவினராக அவங்க திரும்பி வந்திருந்தாலும், ரெஜிமெண்ட்டுகளாக போவாங்களே, அப்படி 4-5 படைப்பிரிவினராக வந்திருந்தாலும் இதில் ஒரு 50-100 பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த 50-100 பேருக்கு அதில் அப்படி வரல, முழு படையின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு 50-60 பேர் 100 பேருன்னு வச்சுக்கிட்டாலும் அவ்வளோ பேருக்கு தண்ணி அந்த தோல் பையில் இல்லை. இப்போ அவ்வளோ பேர் இவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எடுத்து முடிந்த பின்னால் அந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரைட், இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு 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 என்ன ஒரு துணி கொண்டு வர வைத்து ஒரு பொட்டலம் ரெடி பண்ணி கோதுமையை கொண்டு வாங்க, ஈத்தம்பழங்கள் கொண்டு வாங்க, என்னென்ன தேவையோ அத்தனையும் நீங்கள் கொண்டு வாங்க. அந்த பெண்மணிக்கு உணவாக என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வரப்பட்டு
அந்த இடத்துல வந்து நிரப்பப்படுது, அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுது, எல்லாம் எடுத்து ஒரு பொட்டலமாக ஆக்கப்பட்டு அந்த பொட்டலத்தை ஏற்றி விடுறாங்க. அந்த பொட்டலத்தை நபித்தோழர்கள் வந்து அந்த ஒட்டகத்தின் மேலே ஏற்றி விடுகிறார்கள். ஏற்றிவிட்டு இந்த பெண்மணி ஏறிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, தஅலமீன், உங்களுக்கு தெரியுமா, மா ஸஇர்னா மிம்மா இக்கஷை, உங்களோட தண்ணியில் இருந்து நாங்கள் எந்த ஒன்றுமே குறைக்கலை, உங்களோட தண்ணியில் இருந்து நாங்கள் எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை, எல்லாரும் ஒரு துளி குறைக்காம, அதாவது கூடி இருக்கோ தவிர எதுவும் என்ன செய்யலை, குறைக்கலைன்றாங்க. அந்த பெண்மணி ஒரு பதிலும் சொல்லலை. ஏன்னா இங்கே நடந்தது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது. அதுவும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய பெரிய நியாமத்துக்கள் உண்டு அந்த பெண்மணிக்கு. அந்த மூஜிசாவை அந்த பெண்மணியை கண் முன்னால் காஃபிராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியுடைய கண் முன்னால் நபியும் நபித்தோழர்களுடைய அற்புதத்தை அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சது, காட்டினது. அந்த உணவெல்லாம் ஏற்றி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய தண்ணீரிலிருந்து நாங்கள் எந்த ஒன்றும் என்ன செய்யலை, குறைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு அந்த பெண்மணியை அனுப்பி விடுறாங்க. ஒன்றில் பாதுகாப்பாக இவங்க கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க, விட்டிருப்பார்கள். அந்த பெண்மணி அதை பற்றி வரலை, போயிட்டாங்க. அங்கே போனால் ஊர் மக்கள்லாம் வந்தாச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் வந்தாச்சு. மொத்தமாக ஹதீஸில் வருது என்னென்னு சொன்னால் 30 குடும்பங்கள், அவங்க மொத்தமாக வந்து 30 குடும்பங்களாக அவங்க இருந்தாங்க. அப்போது 30, அதாவது அஹ்லுபைத் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தினர் மொத்தமாக 30 குடும்பத்தினர் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது போன உடனே என்ன லேட் ஆகிட்டீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் லேட் ஆகிட்டீங்க, எங்கே போனீங்கன்னா தண்ணி எடுக்க போன பெண்மணி காணலை, எங்கே போனீங்கன்றாங்க. அப்போ அவங்க நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நான் இந்த சாபி இடத்திலிருந்து, மதம் மாறி அந்த நபரிடத்திலிருந்து என்ன செய்கிறேன், நான் வருகிறேன். அங்கே இப்படியெல்லாம் சம்பவம் என்ன செஞ்சது நடந்ததுன்னு அந்த ஒவ்வொரு சம்பவமாக அந்த பெண்மணி அவங்களுக்கு விவரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு, நான் அற்புதத்தையே கண்டேன், 2ல் உண்டு. அந்த பெண்மணி சொல்கிறா, இவ்வளோ சம்பவத்தையும் சொல்லிட்டு 2ல் உண்டு. ஒன்றில் அவர் வந்து என்ன, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லது அஸ்ஹருன் நாசி மாபைன ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூனியக்காரர். 2ல் உண்டாக தான் இருக்கணும். ஒன்றில் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கணும், அல்லது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ இதிலிருந்தே விளங்குது அவங்க சூனியம் என்றதை என்ன எப்படி விளங்கி வச்சுருந்தாங்கன்னா, மயக்கிறதல்ல, வித்தை இல்லைன்னு விளங்கி வச்சு. தண்ணி இல்லாமல் தானே தண்ணி எடுத்ததாங்க, தண்ணி இல்லை அவர்கள்ட்ட, என்ன தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன கிடச்சிது, தண்ணீர் கிடச்சி. இருக்கிற தண்ணீரை மெஜிக்காட்டவாக வச்சுருந்தாங்க, வைக்கல, விளங்கிட்டா. அப்போ ஏற்கனவே புதிய தண்ணீர் தான் வந்து என்ன செய்யுது, இப்போ சேருது. அப்போ அவங்க சூனியத்தினூடாக தண்ணீரையும் உருவாக்கலான்ற நம்பிக்கையில் அவங்க என்ன செஞ்சாங்க, விளங்கி வச்சுருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அஸ்ஹருன் நாஸ், ஒன்றில் வானத்துக்கும் பூமிக்கு இடைப்பட்ட மிகப்பெரிய சூனியக்காரன், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர், இந்த 2ல் உண்டு தான் அப்படி என்று சொல்லி அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. அதோடு அவங்களுடைய அந்த பெண்மணிக்கும் அவங்களுக்குரிய டிஸ்கஷனை பற்றி எதுவும் வரலை. இப்போ இந்த செய்தியை சொல்கிற சந்தர்ப்பத்தில் பெண்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான நம்பிக்கை அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கணும். இப்போ அந்த பெண்மணி சொல்கிற சம்பவம் என்ன, அற்புதமான சம்பவம் உண்டு. அவங்க உடனே என்ன செஞ்சுக்கலாம், லேட் ஆகினதுக்கு காரணத்தை பார்த்தி அப்படி என்ன அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கலாமா இல்லையா. நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அடுத்து என்ன, லேட் ஆகினது வேறு, இதில் கதை வேறு அப்படின்னு சொல்லி என்ன நடந்த சம்பவம் அப்படி இருக்குது. ஒரு 2 தோல்பையில் உள்ள ஒரு தோல்பையில் உள்ள தண்ணீரை எடுத்து ஒரு 100 பேர் குடித்தாங்களாம், உதவு எடுத்தாங்களாம், எடுத்து வச்சாங்களாம், ஒரு சொட்டு குறையலையா. அது ஒரு நாள் லேட் ஆகிட்டு வந்து இவங்க கதை சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி என்றால் அன்றைக்குள்ள அந்த நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜாகிலியத் மண்டையோட்டில் மது அருந்தினார்கள், அது செஞ்சாங்க, எல்லா பிள்ளைகளையும் புதைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் எங்கிருந்து வந்தாங்க, விளங்கிட்டா. அப்போது அது ஒரு சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சிலர் செஞ்சாங்க. அல்லாஹ் தாலா அதை கண்டிச்சு இறக்கினானே தவிர மற்றபடி எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்கன்றதுக்கு என்ன அப்படி இல்லை. நல்ல பண்பு, அதனால தான் அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு ஸ்பீச் பேசியிருப்பேன். அவங்கள்ட்ட இருந்த அழகான பண்புகள் என்ன, அதில் ஒரு பண்பு தான் நம்பிக்கை. பெண்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஒழுக்கமாக இருப்பார்கள். கற்பு விஷயத்தில் அவங்க வந்து என்னது, தங்களோட உயிருக்கு மேலே கற்பை என்ன செய்வார்கள், மதிப்பார்கள் என்றதில் அவங்க நம்பிக்கை. அவங்க சில திருமண முறைகள் வச்சுருந்தாங்க, அது அவங்களோட சமுதாய ரீதியாக அனுமதி ஆயிடுச்சு, அதனால் என்ன செஞ்சாங்க, அப்படி நடந்து கொண்டிருந்தார்களே தவிர மற்றபடி நம்பிக்கை இருந்துச்சுன்றதுனால தான் ஒரு முழு குடும்பமும் அதை என்ன செய்யுது, அதை ஏற்றுக்கொள்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 1 தவறுகள் உள்ள ஜாகிலிய சம்பவங்கள் நிறைய உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் இப்படியான பகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமே, அதுக்காக நான் சொல்ல வரேன். இது முடிஞ்சுது. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பின்னால் தான் இந்த வடக்கு பகுதியிலான யுத்தங்கள் வந்து நிறைய அதிகரிக்குது. பிற்காலத்தில் வடக்கு பகுதியை நோக்கி, அந்த மதீனாவுக்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய இதுகளை நோக்கி யுத்தங்கள் நிறைய அதிகரிக்குது.
அந்த யுத்தங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை டார்கெட் பண்ணாங்கன்னா இந்த மனாதிராக்களையும் இந்த கசாசினாக்களையும், இந்த பக்கத்தில் உள்ள மனாதிராக்களையும் கசாசினாக்களையும், அதாவது கபீலாக அரபுகளில் இருந்து கொண்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்களே, அதாவது ரோம கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவங்கள்ட்ட சின்ன சின்ன ஏரியாக்களை ஏன்னா அவங்க நிறைய அநியாயம் செய்வாங்க, போகிற வழியிலெல்லாம் அநியாயம் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வரக்கூடிய கிழக்கில் உள்ள மக்கள் கேட்டாங்களே, அதாவது அப்து கைஸ் கோத்திரத்தினர் கேட்டாங்க. அதாவது அப்து கைஸ் கோத்திரத்தினா இன்றைக்கு உள்ள பஹ்ரைன், அஹ்சா இந்த பகுதி பிரதேசத்தில் உள்ளவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்களுக்கும் உங்களுக்கு இடையில் இந்த முதற் கோத்திரம் இருக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு வாரதெல்லாம் என்ன செய்யுது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ இடையுள்ள கோத்திரங்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு அநியாயம் பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இல்லை என்று சொன்னால் அதாவது ரசூலுல்லாஹ்வோட பிரச்சாரம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் எந்த மக்களும் கொடுக்கலைன்னா ஒரு யுத்தம் நடந்திருக்காது, ஒரு யுத்தம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. பிரச்சாரத்துக்கு அவங்க அனுமதி சுதந்திரம் வழங்கியிருந்தால், பேச்சு சுதந்திரம் வழங்கியிருந்தால் நீங்கள் பிரச்சாரத்தை செய்யுங்கன்னு வந்து இந்த ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு போய்ப்பாங்களா, மக்கா விட்டு போய்ப்பாங்க, தாய் விட்டு போய்ப்பாங்களா, போய்க்க மாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கெல்லாம் பேச்சு சுதந்திரங்கள் வழங்கப்பட்டுச்சோ, பேசுறதுக்கான உரிமை வழங்கப்பட்டுச்சோ அங்கெல்லாம் யுத்தமே நடக்கலை. அதில் உண்டு தான் அபிசீனியான்னு சொல்கிற, அபிசீனியா யுத்தம் நடந்துச்சா முஸ்லீம் சமுதாயத்துக்கு? இல்லை, அபிசீனியா முஸ்லீம் சமுதாயத்துக்காட்டில் யுத்தம் நடக்கவே இல்லை. முஸ்லீம் அல்லாத மன்னர் தான் அங்கே இருந்தார், ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன செய்யலை, யுத்தம் நடக்கலை. அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மன்னர் கருத்து சொல்ல முடியாத லெவலில் என்ன செஞ்சார், அந்த மன்னர் இருந்தார், ஆனால் யுத்தம் நடக்கலை. அப்போ நிர்பந்தமாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாம் என்றது நிர்பந்தமாக இருந்தால் யுத்தம் நடந்திருக்கணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இப்போ யுத்தங்கள் போகிற சந்தர்ப்பத்தில், அதாவது கிழக்காக கொஞ்சம் யுத்தம் நடக்குது, அதாவது இந்த பெண்மணியுடைய குடும்பமும் கோத்திரங்களும் இருக்கக்கூடிய பிரதேசம் இருக்குது, இதுக்கு கிழக்காக நடக்கும், மேற்காக நடக்கும், வடக்காக நடக்கும், தெற்காக நடக்கும். இந்த கோத்திரத்துக்கு எதிராக யுத்தம் நடக்கலை. இந்த கோத்திரத்துக்கு எதிராக அவங்க பார்த்துட்டிக்க அவங்களோட கிழக்கு பகுதியில் என்ன செய்யுது, யுத்தம் நடக்குது. அவங்க பார்த்து கொண்டிருக்க மேற்கு பகுதியில் என்ன செய்யுது, யுத்தம் நடக்குது. ஆனால் இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு படையினரும் வரலை. இந்த பெண்மணி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இதை அன்றாடம் அனுதினமும் என்ன செய்யுது, சுற்றி சுற்றி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் என்ன செய்யுது, வருது, வந்து என்ன யுத்தங்கள் நடக்குது, அவர்கள் என்ன கைது செய்யப்படுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இவங்க என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குடும்பத்தினராக அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண்மணி இதை உணர்றா. இந்த பெண்மணி உணர்ந்து அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, மக்களே அவதானிக்கிறீங்களா, முஹம்மதுடைய படைகள், இந்த நபருடைய படைகள் உங்களுக்கு சூழ அங்கும் இங்குமாக என்ன அவர்கள் அதாவது யுத்தம் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உங்களை விட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் அவதானிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் அவர்கள் வேண்டுமென்று தான் உங்களை இலக்கு வைக்காமல் இருக்கிறார்கள், உங்களிடமிருந்து பெற்ற தண்ணீருக்கு நன்றியாக அப்படின்னு ஒரு ஹதீஸில், உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தண்ணீருக்கு நன்றியாகத்தான் அவர்கள் உங்களை என்ன செய்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த பெண்மணி. அந்த பெண்மணிகிட்ட ஒரு ஃபிக்ஹ் கொண்டு இருந்திருக்கணும். உங்களுடைய அந்த வார்த்தை ஹதீஸிலே வருது, எப்படின்னு சொன்னால் அவர் விடுவதெல்லாம், உங்களை விட்டு விடுவதெல்லாம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தண்ணீரின் காரணமாகத்தான். அதாவது இந்த இடத்துல அவங்க இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை, இஸ்லாத்துக்கு ஒத்துழைக்கலும் இன்னும் இல்லை, இன்னும் அவங்களா ஒன்றடா போகவும் இல்லை, தண்ணீர் கொடுத்தாங்க, ஒரு துளி தண்ணீர் குறைக்கவும் இல்லை. அந்த ஒரு காரணமாக அந்த பக்கத்துக்கு என்ன செய்யலாம், முஸ்லீம் படையினர் போகலேண்டா. எப்படி இது நிர்பந்தத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்ட இஸ்லாம்னு நம்ம சொல்கிறது, நிர்பந்தத்தில் வந்ததுன்னு எப்படி நம்ம சொல்கிறது? இது அதாவது எதிர்க்கவில்லை, ஆதரிக்கவில்லை, எதிர்க்கவில்லை என்றிருந்தாலே போதுமானது. அங்கே என்ன செய்யாது, யுத்தம் நடக்கலை, பேச்சு சுதந்திரம் வழங்கப்பட்டாலே போதுமானது. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை இருந்ததுக்கு இது ஒரு ஆதாரம். அவர்கள் உங்களை விட்டு விடுவதெல்லாம் நீங்கள் கொடுத்த தண்ணீர், இத்தனைக்கும் முழு கோத்திரம் கொடுக்கல, அந்த கோத்திரத்திலிருந்து ஒரே ஒரு பெண்மணி, அதுவும் அவள் விரும்பி போகலை, அப்படி நடந்த ஒரு தண்ணீரின் காரணமாக அந்த இடத்துல என்னது, அதாவது நன்றிக்காக செல்லம் அவர்கள் படையினரும் உங்களை என்ன செய்கிறாங்க, விட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னதை பார்க்குறோம். கேட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும், என்ன செய்ய வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழையணும்ன்றாங்க அந்த பெண்மணி. அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழையணும், நீங்கள் நுழைவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முழு மக்களும் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்கள். அந்த 30 குடும்பத்தினரையும் அந்த பெண்மணியின் தலைமையில் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வந்தாங்க. 30 குடும்பத்தினரையும் அந்த பெண்மணியுடைய தலைமையில் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்க செய்தார் அந்த பெண்மணி.
இந்த ஒரே ஒரு காரணத்தை அந்த பெண்மணி விளங்கப்படுத்தி நீங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்களா என்று கேட்ட உடனே அந்த அத்தனை மக்களும் நாம் இஸ்லாத்துக்குள் என்ன செய்கிறோம், நாம் நுழைகிறோம் என்று சொல்லி அந்த பெண்மணியுடைய வரலாற்றையும் செய்திகளையும் உண்மைப்படுத்தி அவங்க சொன்ன விளக்கத்தை உண்மைப்படுத்தி 30 குடும்பத்தினரும் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். அப்படி என்ற சம்பவத்தை நம்ம இந்த சஹீஹுல் புகாரியில் 344வது இலக்கத்தில் பார்க்குறோம். இந்த பெண்மணி போல ஒரு நிஅமத்தான ஒரு பெண்மணி அந்த சமுதாயத்துக்கு இருக்க முடியுமா? அவ்வளோ பெரிய அருள் அந்த பெண்மணி என்ன செஞ்சுக்கிறாங்க. இஸ்லாத்தை விளங்குவதற்கு அவங்களுக்கு வேறு எந்த வாய்ப்பும் இருக்கலை. இருந்ததெல்லாம் இஸ்லாத்துடைய நியாயங்கள் என்ன, இஸ்லாத்துடைய தத்துவங்கள் என்ன, ஏகத்துவத்தின் தத்துவங்கள் என்ன, விளக்கங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இருந்ததெல்லாம் அஹ்லாக். அந்த இடத்துல முஸ்லீம் சமுதாயம் எப்படி நடந்து கொண்டது, அவங்க நடந்து கொண்ட அந்த முஅஜிஸா எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து அதன் பின்னால் நடந்து கொண்ட அந்த நன்றியான நடைமுறை எப்படி இருந்துச்சு என்கின்ற ஒரே காரணமாக அந்த இடத்துக்கு அவங்க யுத்தம் செய்யப்படலை. அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த அத்தனை 30 குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்க செய்கின்ற சம்பவம் சஹீஹுல் புகாரில் இமாம் புகாரி எங்கே கொண்டு வரார் தெரியுமா? தயம்மம் பாடத்தில் கொண்டு வரார். இது எதில் கொண்டு வராரு? அப்போ இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் என்ன, சஹீஹுல் புகாரி எடுத்திங்கன்னா எந்த தலைப்பு எதுக்குள்ளே வருமன்றது ஃபிக்ஹ் வச்சு, ஏன்னா அதில் தயமும் இருக்குது. அதுக்காக முழு ஹதீஸை 344வது இலக்கத்தில் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து இமாம் புகாரி என்ன சேர்க்கிறாரு. ஜுனுபுடைய என்ன ஜனாபத்துடைய படத்தில் கொண்டு வருவார். இது போன்ற இடங்களெல்லாம் இந்த செய்தி என்ன செய்வார், கொண்டு வருவார். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் நம்ம படிக்க வேண்டிய நிறைய அகீதாவுடைய செய்திகள் உண்டு, நிறைய ஃபிக்ஹுடைய செய்திகள் உண்டு, நிறைய வரலாற்றுடைய செய்திகள் உண்டு. இப்போது நம்ம ஃபிக்ஹுடைய ஒரு சில, அதாவது அகீதாவுடைய ஒரு சில செய்திகளை பாருங்கள். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து முஅஜிஸா என்கின்ற ஒரு பகுதி அதில் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அற்புதம் என்பது இஸ்லாத்தை ஏற்க செய்வதற்கான ஒரு வழிமுறைகளில் ஒன்று. மனதுக்குள் அது போய் பதியுமாக இருந்தால் இதில் எந்த ஏமாற்று வித்தையும் இருக்க வாய்ப்பில்லை என்கின்ற சூழ்நிலையும் அங்கே வருமாக இருந்தால் நிச்சயமாக அது உள்ளத்தில் என்ன செய்யும், பதியும் என்றதுக்கு ஆதாரம். இதில் முஅஜிஸா என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது வந்து குர்ஆன்லேயோ சுன்னாலேயோ வந்த ஒரு வார்த்தை அல்ல. முஅஜிஸான்ற வார்த்தை பிற்காலத்தில் வந்தவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. குர்ஆனில் வரும் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயத், அத்தாட்சி என்று வரும், புர்ஹான் அப்படி வரும். இந்த வார்த்தைகள் தான் குர்ஆன்லையும் சுன்னாலையும் வருமே தவிர முஅஜிஸாண்டு வராது. ஆனால் பிற்காலத்தில் வந்து நல்ல மனிதர்களுக்கு அற்புதம் நடந்தால் கராமத் என்று சொல்லியும், நபிமார்களுக்கு அற்புதம் நடந்தால் முஅஜிஸா என்று சொல்லி பிரித்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது நடக்குது, அந்த ஒரு முஅஜிஸா நடக்குது. அதன் காரணமாகத்தான் அந்த பெண்ணுடைய உள்ளத்திலேயே பதியுது, இந்த சம்பவமே முழுசாக பதியுது. அது ரெண்டாவது அஹ்லாக். ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த பெண்மணி சொன்ன காரணம் என்ன? அவங்க உங்களை விட்டு விடுவதெல்லாம் தண்ணீருக்கு நன்றி செலுத்துவதற்காக என்ற ஒரு வார்த்தை அந்த பெண்மணி சொல்கிறா. அற்புதத்தை சொல்லலை. அந்த அற்புதத்தை பார்த்தா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை. அந்த பெண்மணிய உள்ளத்தில் மாற்றம் வருவதற்கு அற்புதம் காரணமாக இருக்குது. அந்த சம்பவத்தை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய நன்றி, முஸ்லீம் சமுதாயத்துடைய நன்றி உணர்வு. அப்போ முஸ்லீம் சமுதாயத்துடைய நன்றி உணர்வை காரணமாக சொல்லி அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அகீதாவுடைய செய்தியில் இன்னொரு பகுதி என்ன அப்படி என்றால், முஅஜிஸாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பார்ப்பது முஅஜிஸா தான். இன்னொன்று என்ன அப்படின்றால், அந்த பார்த்த ஒரு மனிதர் நம்மகிட்ட வந்து சொல்கிறாரு, அவர் நம்பகமானவராக இருந்தால் அதுவும் முஅஜிஸாவுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த பெண்மணி பார்த்தது போல 30 குடும்பத்தினர் என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் அந்த பெண்மணி மீது உள்ள நம்பிக்கை அந்த சம்பவத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துவதற்கு உறுதியாக இருக்குது. அப்போ அதுவும் என்னது, அதாவது முஅஜிஸா என்ற பகுதி நம்முடைய உள்ளத்தில் அதாவது செல்வாக்கு செலுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த 3 விஷயங்கள் இதில் கிடைக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறையில் முஸ்லீம் சமுதாயத்துடைய அந்த அஹ்லாக், இரண்டாவது முஅஜிஸா அற்புதம், இரண்டாவது அற்புதத்தை கொண்டு போய் சொல்லுதலில் அந்த பெண்மணி மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். நாலாவது, ஒரு பெண்மணியுடைய தகவலை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்பகமான பெண்மணியாக இருந்தால், விளக்கமுள்ள பெண்மணியாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கு அதை என்ன செய்யுது, ஆதாரமாக என்ன செய்யுது. ஏன்னா அந்த பெண்மணி தான் முழு பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, காரணமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது இந்த அகீதா சார்ந்த ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சில படிப்பினைகள் அந்த சப்ஜெக்டில் உள்ளது. அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், ஃபிக்ஹ் ரீதியாக நீங்கள் இதில் பார்த்தீர்கள் அப்படி என்று சொன்னால், அகீதா ரீதியாக இன்னும் சில விஷயங்கள் உண்டு. இருந்தாலும் இந்த பகுதியில் ஃபிக்ஹ் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், அகீதா ரீதியாக இன்னொரு பகுதியை சொல்லிக்கிறோம்னா, எதிர்த்தரப்பு வந்து அதாவது நம்முடைய நபியையோ இன்னொருத்தரையோ மரியாதை குறைவில்லாமல் அவங்களுடைய கருத்தில் அறிவிக்கிறாங்க. மரியாதை குறைவில்லை, ஆனால் அவங்களுடைய கருத்தில், உதாரணமாக நம்ம நபின்னு சொல்ல மாட்டோம், முகம்மது சமூக தலைவர், நல்ல வழிகாட்டி,
அல்லது என்ன இந்த சமுதாயத்துக்கு சீர்திருத்தம் வந்தவர், இப்படி ஒரு வார்த்தை சொல்கிற சந்தர்ப்பத்தில் அதை அவர்களுக்கு அங்கீகரிக்கும் வரைக்கும் நம்ம வந்து உரையாடுவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு இல்லை என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையிலிருந்து என்ன வாருங்க, அவரிடத்தில் தான் நம்ம உங்களை என்ன செய்கிறோம் அழைத்து சொல்கிறோம். அவன் என்ன சொன்னான், மதம் மாறியவர்னு சொன்னாங்க. அவர்கிட்ட தான் உங்களை நம்ம அழைத்து சொல்கிறோம்னு இவங்க என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மற்றவர்களோட டீல் பண்ணுற நேரத்தில் அதே போல் ஹுதைபியால் என்ன முகமது என்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையை அழிக்க சொல்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டோமே. அப்போ ரசூலா அந்த இடத்த காட்டுங்க, அழிக்கிறதுக்கு அந்த இடத்த காட்டுங்க என்று அலிரல்கிட்ட காட்ட வச்சு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அழித்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ அழித்தார்கள்ன்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர்லேருந்து அர்த்தம் இல்லை. ஆனால் யாரோட ஒப்பந்தம் பண்ணுறோமோ அவங்களுக்கு எங்களுக்கு பொதுவான ஒரு டேம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்னது கொஞ்சம் இறங்கி விடுவது என்ன தவறு கிடையாது. கொள்கையில் இறங்குதலாக அது என்ன செய்யாது வராது. அதே போல் அடுத்த மன்னருக்கு ரசூலாங்க எழுத சந்தர்ப்பத்தில் இலா ஹிர்கல் அல் அதீம், கண்ணியமிக்க ஹிர்கல் மன்னனுக்கு என்று ரசூலாங்க என்ன செய்கிறாங்க மகத்தான ஹிர்கல் மன்னனுக்கு எழுதுறாங்க. ஆனால் உண்மையிலே அவர் மகத்தான வரல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும். ஆனால் உலக ரீதியாக அவருடைய அந்தஸ்து அப்படியே ரசூலாங்க என்ன செஞ்சாங்க ஏற்று கடிதம் எழுதினார்கள் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதையும் நம்ம இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஃபிக்ஹ் ரீதியாக நம்ம பார்த்த சில விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். தொழுகை, அதாவது நம்ம தூங்குற சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு நெருக்கமாக இருந்தாலும் அதான் சொல்லும் வரைக்கும் ஒரு மனிதர் தூங்குறதுல என்னது தவறு கிடையாது. அவருக்குரிய தேவை அதுக்கு இருக்குமாக இருந்தால் ஏற்பாடோடு அவர் என்ன செய்தார் தொழுதார், அந்த தூங்கினால். இரண்டாவது, நம்ம முழுமையான நேரம் பிந்து விட்டால், அதாவது அந்த தொழுகைக்கான அலுவல்களுக்காக நாங்கள் பிந்துறது என்னது அதாவது தவறு இல்லை. தொழுகைக்கான அலுவல்கள்னா நம்ம நல்ல முறையில் தொழுது கொண்டு எனக்கு கொஞ்சம் அந்த பக்கத்துக்கு போகிறது, அடுத்த ரூமுக்கு போகிறது, மற்ற வேலைகளுக்கு போகிறது, இந்த மாதிரி போய் தொழுது கொள்வோம் என்பதற்காக பிந்துவது தவறு இல்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க தாண்டி போங்கன்னு சொன்னாங்களே, அந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக கவலையான நிகழ்வுகளுக்கு அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்கிறது தவறில்லை. அது முகஸ்துதிக்காக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. நம்மளும் செய்யாமல் அவனும் செய்யாமல் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறது அல்லாஹ் அக்பர் சொல்கிறது இஸ்திக்பார்லயே என்ன முகஸ்துதி என்று ஆகிரும். அது வந்து மனம் உணர்ந்து மனதிலிருந்து என்ன செய்யணும் அது வர வேண்டும். அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல முறைக்கு என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு வார்த்தை சொல்லலை, என்ன சொன்னார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று என்ன செய்தார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த உரிய நேரம் பிந்திவிட்டால் நம்ம வந்து கலா செய்கின்ற பொழுது சுன்னத்து தொழுகையும் சேர்த்து என்ன செய்யலாம் நம்ம கலா செய்யலாம். அதான் இகாமத் சொல்லி நீட்டி அழகான முறையில் அதை கலா செய்து கொள்ளலாம். உரிய நேரம் பிந்திட்டான், உரிய நேரத்துக்கு ஒரு 5 நிமிடம் இருந்தாலும் அந்த ஃபர்லான தொழுகை தான் நம்ம என்ன செஞ்சுவிடும் தொழுது விட வேண்டும் என்பதையும் நம்ம இதில் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது ஜனாபத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு என்ன அதாவது தயமம் செய்துவிட்டு அவர் என்ன செய்திடலாம் தற்காலிக சுத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஜமாத்தோடு என்ன செய்யலாம் தொழலாம். இன்னும் சில அறிவிப்புகளில் வந்து அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தொழுவித்தார்கள் என்று என்ன செய்து வருது, தொழுவிக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே நேரம் தண்ணீர் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த தற்காலிக சுத்தம் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது அப்படின்ற அர்த்தம். தற்காலிக சுத்தம் முடிஞ்சிருது, அவர் குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இது அல்லாமல் ஃபிக்ஹ் ரீதியாக வந்து வியாபார ரீதியான ஒரு சப்ஜெக்ட் இதில் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு பெண்மணியுடைய அந்த தண்ணீரை முழுசாக அவங்க என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி விட்டு உங்களோட தண்ணீரில் எந்த ஒரு குறையும் நம்ம என்ன செய்யலை வைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறை வந்து நமக்கு கூடாது. ஒரு ஆள்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆளை ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் காக்க வச்சு எல்லாம் முடிஞ்ச ஒரு கடையில் பொட்டில் வாங்கி கொடுத்து சரி ஓகே எல்லா தண்ணி கிடச்சி தானே அப்படின்னு என்ன செய்யலாது நம்ம வந்து சொல்ல இயலாது. காரணம் அவங்களுடைய நேரத்துக்கு என்ற ஒரு பெருமதிக்கு, அவங்களோட பயணத்துக்கு என்ற ஒரு பெருமதிக்கு, அவங்களோட தூரத்துக்கு என்ற ஒரு பெருமதி இருக்குது. இந்த விருப்பத்தை நம்ம எப்போ செய்யலாம் என்று சொன்னால் அந்த அவங்க விரும்பினா தான் என்ன செய்யலாம் அதை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வேலை நம்ம செய்வதாக இருந்தால் அவர்கள் விரும்பினால் தான் நம்ம அதை செய்யலாம். எந்த அளவுக்கு வந்திருக்கின்ற ஹதீஸில் வந்து நம்ம ஒரு வியாபாரம் செய்கிற நேரத்தில் 2 விஷயத்தை ஒன்றோட ஜாயின் பண்ணக்கூடாது. உதாரணமாக மீன் வாங்குகிறோம், மீன் வாங்குறது வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தால் தான் அதை இப்போ வாங்குகிறோம், சரி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துருங்க என்று சொல்லி மீன்ட பேமெண்ட்டை பண்ணுறது. மீனுக்கு ஒரு 100 ரூபான்னு வைங்க, நம்ம நாட்டுக்கு 100 ரூபான்னு வைங்க, வீட்டுக்கும் கொண்டு வந்து என்ன செஞ்சிடும் தந்துடும். 2 வேலை, ஒன்று மீன் வாங்குறது, அடுத்தது வீட்டுக்கு நேராக கொண்டு வந்து என்ன செஞ்சிடுறது தந்துடும். வீட்டுக்கே வரேன்னா வேறு, நான் சொல்கிறது அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு நீங்கள் அடுத்த என்ன வீட்டுக்கும் கொண்டு வந்து தந்துடணும். இப்போ 2 விஷயம், மீனை வாங்கினதுக்கு பணமா வீட்டுக்கு வரத்துக்கு பணமா. வீட்டுக்கு வரத்துக்கு நீ எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும் அப்படின்னா 100 + 10 என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு சேர்த்து வச்சிருக்கணும். அவன் விற்கணும்ன்றதுக்காக வேண்டி அவனுக்குள்ள அவனுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது வீட்டுக்கும் வந்து தாண்டி அந்த பத்தை என்ன செய்யறது இதோட கழிச்சிடுறது, நம்ம இன்னொன்று பிடிச்சிட்டு போக வேண்டி வரும். இந்த வேலை என்ன செய்யக்கூடாது. இந்த இடத்துல நடந்தது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவுக்கான மாற்றீடு செய்கிறாங்க. அப்படி நம்ம செஞ்சோம்னா ஓகே. திருப்திப்படுத்துகிற அளவுக்கான மாற்றீடு என்ன, கோதுமை கொடுக்குறாங்க, ஈத்தப்பழம் கொடுக்குறாங்க, மற்ற விஷயத்தை ஒரு பொட்டலமாக கட்டி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டு 5000 கொடுத்து அனுப்பினோம்னா ஓகே கொடுப்போமா,
செய்ய மாட்டோம். விளங்கிட்டா? அதனால் இதிலிருந்து அந்த ஃபிக்ஹை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாததை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இகாரா யுத்தம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்தல் அப்படின்றது நடந்ததெல்லாம் எதிர்த்த மக்களோடு தான். என்ன எதிர்ப்பு? இஸ்லாத்தை எதிர்த்த மக்கள் அல்ல, பிரச்சாரத்தை எதிர்த்த மக்கள். இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பதற்கான முழு சுதந்திரம் அவங்களுக்கு என்ன உண்டு என்றதுக்கு என்ன ஆதாரம்? இந்த பெண்மணியுடைய குடும்பத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய படையினரும் எதுவும் செய்யாமல் விட்டது என்ன ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஆனால் இஸ்லாத்தை பிரச்சாரத்தையே எதிர்த்த மக்களுக்கு எதிராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்தார்கள் என்பதற்கு அதாவது இந்த நடைமுறை நிகழ்வுகளை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நீங்கள் அதாவது அவதானிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்மணி தங்களது 30 அதாவது குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றியின் காரணமாக இதை செஞ்சாங்க, நன்றியின் காரணமாக இதை செய்தார்கள். ஆனால் நபி அவர்கள் தஅவாவில் ஒரு தெளிவோடு இருந்த அந்த தெளிவு என்ன செய்யுது, அந்த இடத்துல அதாவது எங்களுக்கு அதாவது வெள்ளிடை மலையாக தெரியுது. என்னன்னு சொன்னால், அவங்களுடைய அந்த மக்களை வந்து ரசூலுல்லாஹ் இலக்கு வச்சு இதை செஞ்சுக்கிறாங்க. இலக்கு வச்சு செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து நமக்கு நன்மை செஞ்சுக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அதே நேரம் எங்களது இந்த பண்பாடு அவர்களை இஸ்லாத்துக்குள்ளே வந்து என்ன செய்யும், சேர்க்கும் என்ற ஒரு இலக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சுக்குது, இருந்திருக்கிறன்றது முதல்ல என்ன செய்யுது, புரியுது. ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை வேண்டுமென்றுதான் விட்டு விடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த பெண்மணி சொல்கிறா, உங்களை நபி அவர்கள் வந்து விட்டு விடுவதெல்லாம் வேண்டுமென்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உங்களை விட்டு விடுகிறார்கள் என்ற வார்த்தை அந்த பெண்மணி என்ன செய்கிறா, சொல்லுகிறா. அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்முடைய தஅவா பணியில் வந்து அப்படி ஒரு இலக்கு இருக்கணும். அதாவது நமது அஹ்லாக் வந்து இயற்கையாகவும் இருக்கணும், அதே நேரம் நம்முடைய அஹ்லாக்கில் வந்து இலக்குகளும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மூலமும் தத்துவங்கள் மூலமும் விளங்கப்படுத்துகின்ற ஒரு பகுதி போல 75% எதெண்டா அஹ்லாக் தான். 75% முஸ்லிம் சமுதாயமாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்னென்ன சுதந்திரங்களை வழங்கி இருக்கிறது அப்படி என்று பேசுகிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். யாராவது இதில் பெண்கள் சம்பந்தமான ஃபிக்ஹ் என்ன வருதுன்னு நீங்கள் அப்படி தொகுத்து அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 6-7 விஷயங்கள் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். அவங்க வாகனத்தில் பிரயாணம் செய்வதை பற்றி அந்த செய்தி அதில் என்ன செய்து சொல்லுது, அவர்களுடைய தகவல்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி அந்த செய்தி என்ன செய்து சொல்லுது, அவங்களுடைய பிரச்சாரத்துடைய பெருமதியை பற்றி அந்த செய்தி சொல்லுது, அவங்களுடைய ஃபிக்ஹ் அதாவது ஒரு நிகழ்வுகளை நடைமுறை நிகழ்வை, மார்க்கத்துடைய நிகழ்வு மட்டுமல்ல நடைமுறை நிகழ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லுது, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை பற்றி சொல்லுது. ஒரு சமுதாயத்தை தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்க வைக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்ததை என்ன செய்து அந்த செய்தி சொல்லுவதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இறுதியாக அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சில சம்பவங்களின் ஊடாக நம்ம படிக்கிற சந்தர்ப்பத்தில் அகீதாவும் நமக்கு கிடைக்கும், ஃபிக்ஹும் கிடைக்கும், தஃப்சீரும் கிடைக்கும், அதே போல் என்ன அஹ்லாக்குடைய விஷயங்கள் கிடைக்கும், வரலாற்றுடைய சம்பவங்களும் கிடைக்கும். அகீதாண்டு தனிப்பாடமாக நம்ம படிப்போம், ஃபிக்ஹுண்டு தனிப்பாடமாக படிப்போம், சீராண்டு தனிப்பாடமாக படிப்போம். படிக்கிற சந்தர்ப்பத்தில் அதில் வரலாறு சம்பந்தப்படாதனால அவ்வப்போது எங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு சோர்வு என்ன செய்யலாம், ஏற்படலாம். அதே நேரம் ஒரு சம்பவத்தின் ஊடாக அகீதா, ஃபிக்ஹு, தஃப்சீர், வரலாறு என்று படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஈர்ப்பு என்ன செய்யும், அதில் இருக்கும் என்பதை நம்ம இதனூடாக என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தின் ஊடாக நம்ம எதை புரிந்து கொண்டோமோ அதை விளங்கி அதை நடைமுறைப்படுத்தி அதை பிறருக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளையும் இதுபோல ஒரு சம்பவமும் மார்க்க விளக்கம், ஃபிக்ஹு, தஃப்சீர், அகீதா என்ற செய்தியோடு சேர்த்து படிப்போம். அதுவரைக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.